வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசிக்கான ரூல் செட்டப்போட இந்த மாசத்தோட ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. நான் அந்த 66K போட்டதுனால அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் 66K வச்சு ஓவரால் மந்த் வந்து நான் 19K பண்ணதா சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸுங்க. ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ண க்ரோ ஆகும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அமௌண்ட்ஸை வச்சு நம்ம ட்ரேட்ஸ் கூட இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 66K வச்சுருக்கீங்க அப்படின்னா அது க்ரோ ஆகி ஒரு 90K பக்கம் வருதுன்னா யூ கேன் யூஸ் தட் 90K வெரி வெல் டு டேக் அ ட்ரேட். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 66K வச்சு நீங்கள் எப்படி 300 குவான்டிட்டிஸ் வாங்க முடியும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் அது நார்மலாக நியாயமான கன்ஃபியூஷன் தான். பட் என்ன பாயிண்ட் அப்படின்னா இது வந்து வெறும் ஓப்பனிங் கேபிட்டல் தான். ஸோ அதே மாதிரி இந்த மந்த் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்னைக்கோட ட்ரேடோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்டார்ட்டுங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ ரிவர்ஸ் ஆகி மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்கேஸ் இது பிக்கப் ஆகி போனாங்க அப்படின்னா இந்த ஹைட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம அப்படி பார்க்குறோன்னா இங்கே வந்திருக்காங்க, திரும்ப இங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, திரும்ப இங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக புல்லிஷ். அது எடுத்தோடனே இப்படி போயிடுமான்னு கேட்டால் இல்லைங்க. சம்டைம்ஸ் இப்படி கீழே வந்து திரும்ப சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டோட மூவை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டு பிளானோடய வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து அதோட 1 hour சார்ட்டை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour சார்ட் கால் ஆப்ஷன் சார்ட் இதுங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போய் கீழே வந்து இந்த ஒரு பேரல் சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதுபடி பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் திரும்ப மேலே போய் இந்த டார்கெட் ஹிட் பண்ணும். ஸோ அப்போ கால் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அகெயின் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே மேலே போகிறாங்களா இல்லை கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்களாங்கிறது மார்க்கெட்டோட மூவை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சரி, இதே நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, மார்க்கெட் நேற்று மேலே அதோட எக்ஸாக்டா முன்னாடி போன பாயிண்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனோட பாட்டம் வரைக்கும் வந்துட்டு இங்கே ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஷார்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்கேஸ் நான் ஏதாவது ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் முடிஞ்சிருச்சுங்க. இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் மேலே புல்லிஷாக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு டே லோலேருந்து மேலே போயிருக்காங்க. பர்பிள் பாட்டம் நம்ம மார்க் பண்ணி வச்சதை மார்க்கெட் உடைக்கவே இல்லை. செல்லர்ஸ் நிறைய ட்ரை பண்ணாங்க. நீங்கள் 5 minutes போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணாங்க, செல்லர்ஸ் போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் ஃபைனல் ஃபியூ ஹவர்ஸில் பையர்ஸ் விடலை. தி புஷ் த மார்க்கெட் அப். இன்னும் அவங்க எது வரைக்கும் போவாங்கன்னா இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் பையில் மாறி இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் புல்லிஷாக டேர்ன் ஆகி பழைய இருந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த 2 ட்ரேடில் ஒரு 2500 rupees ப்ராஃபிட் பண்ணேன். அது எப்படி பண்ணேன், எங்கே பண்ணேங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இதுதான் நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேடு. மார்க்கெட் இதை ஃபர்ஸ்ட் கேண்டிலுங்க 5 minutesல போயிட்டு திரும்ப டே ஸ்லோக்கே வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்துட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணோம், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ்ல ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு சம்பவமும் ஆச்சுங்க. நம்ம பாசிட்டிவ்ல ஸ்டாப் லாஸ் போட்டுமே மார்க்கெட் வந்து நம்ம பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. நான் கரெக்டாக எங்கே போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. எனக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணேன். அது என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருந்தது. இனிஷியலாக நான் ஒரு 30 குவான்டிட்டிஸ் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு 30 குவான்டிட்டிஸ் போட்டு 60 குவான்டிட்டிஸ். மார்க்கெட் ரொம்ப நேரமாக மேலே போய் கீழே வந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்தனால நான் ஒரு பாயிண்ட்ல 1500 ப்ராஃபிட்டோட இந்த இடத்துல கட் ஆஃப் பண்ணிட்டேன். கட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு மற்ற ஒர்க்ஸ் இருந்தனால நான் மார்க்கெட்டை பார்க்க முடியல. நான் கிளம்பிட்டேன் வெளியே. சரி, முடிச்சுட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு 2:30 போல் பார்த்துட்டு இருந்தேன். மார்க்கெட் இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இன்னைக்கு டே லோக்கே மறுபடியும் வந்துட்டு, அதாவது இங்கே பாருங்க, இன்னைக்கு டே லோக்கே மறுபடியும் வந்துட்டு திரும்பி பார்க்காம இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 855லேருந்து கிட்டத்தட்ட 1100 வரைக்கும் போயிட்டாங்க. என்னால் இந்த மூவ் பிடிக்க முடியல. நான் அப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. இன்கேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டே லோவில் மறுபடியும் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். பட் பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலாம்.
சரி, இன்னொரு ட்ரேட் எங்க எடுத்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணாங்க இந்த லெவல் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டாங்க. ஸோ மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்கனால இங்கேருந்து ரிவர்ஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 குவான்டிட்டிஸ் இங்கே ஆட் பண்ணிட்டு என்னதான் ரிவர்ஸ் ஆவாங்கன்னு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இவ்வளோ ஹை வந்துட்டாங்க மார்க்கெட் புல்லிஷா. ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல் இருக்கிறனால நான் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டு இந்த கேண்டிலே நான் இங்கே எக்ஸிட் ஆயிட்டேன். 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சது. ஓவராலாக நம்ம இன்னைக்கு ஒரு 2500 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். சரிங்க, மார்க்கெட்டில் எப்பயுமே பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது என்றைக்குமே உங்களை ஒரு மேக்ஸிமம் சக்ஸஸ் இல்லை ஒரு மினிமம் லாஸ்ட்டை தான் கொண்டு போய் விடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணும்போது நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா போதும். அந்த ட்ரேட் எடுக்கிறத தாண்டி அதை ஹோல்ட் பண்ணும். இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும், இங்கேருந்து இப்படி ரிவர்ஸ் ஆவாங்களா என்னன்ட்டு. அதனால தான் நான் இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் ப்ராஃபிட் தருதோ லாஸ் தருதோ ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோனுக்குள்ளே ஒரு மார்க்கெட் போனதுமே பாசிட்டிவ்ல ஸ்டாப் லாஸ் போட்டு நான் வந்து வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம தினம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ட்ரேட் எடுத்து அதை ஹோல்ட் பண்ணி பாசிட்டிவ்ல ஸ்டாப் லாஸ் போட்டு ரிஸ்க் எடுத்தா அந்த ட்ரேடை ரன் பண்ண விட்டோம்னா கிட்டத்தட்ட இது 850லேருந்து 1000 ருபீஸ்க்கு போயிருக்கு. 850லேருந்து 1100 வரைக்குமே போயிருக்கு. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸ். நம்ம டெய்லி 100 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துட்டோம்னு தெரிஞ்சுது அப்படின்னா அங்கே எடுத்துட்டு அந்த ட்ரேடை பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ்ல போட்டு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸே ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம பாசிட்டிவ்ல ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் வராது அப்படிங்கிற ஒரு ஹோப்போட நம்ம மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே அந்த 250 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 7500 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ நமக்கு லாஸ்ன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்ததுன்னா நமக்கு ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் இல்லை வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் லாஸ் வந்தால் கூட 1500 ருபீஸ் தான் லாஸ் 30 குவான்டிட்டிஸ்க்கு. ஸோ அதே இடத்துல எடுத்து நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7500 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த ஹோல்டிங் பாயிண்ட், இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறதும் ப்ளஸ் இந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஒண்டர்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சார்ட் எடுத்து அதை வச்சு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண தான் அந்த சார்ட்டோட பிஹேவியர் உங்களுக்கு புரியும். அந்த சார்ட்டோட பிஹேவியர் உங்களுக்கு புரிய நீங்களே ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி அதில் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கேல்பர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க குயிக்காக ஒரு என்ட்ரி எடுத்து குயிக்காக எக்ஸிட் ஆகிடுவாங்க. அவங்க பெரிய டார்கெட்ஸ்க்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடை கட்டமைச்சிக்க முடியும். சரி வாங்க இப்போ ஆர்டர்ஸ் வேல்யூ பார்க்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 930க்கு ஒரு 861க்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது திரும்ப ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாதனால நான் அதை கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் 853க்கு இது ஒரு பையிங் சான்ஸாக கன்சிடர் பண்ணி நான் ஒரு ஆவரேஜ் பண்ணேன். நல்லா பார்த்துக்கோங்க, 30 டோட்டலாக என்னோட ஓவரால் ரூல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் 60 குவான்டிட்டிஸ் மட்டும் தான் என்னோட ரூலில் இருக்குது. அதனால் நான் வெறும் 30 மட்டும் ஆவரேஜ் பண்ணேன். ஸோ அந்த 60 குவான்டிட்டிஸை ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு வித்தாச்சு. சரி, இதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 2 o'clock கிட்ட 25 கிட்ட ஒரு 30 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணேன் 1000 ருபீஸ்க்கு. அது ஒரு 1033 ருபீஸ்க்கு செல் பண்ணியாச்சு. ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் உங்கள் வேல்யூபிளான டைம் கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வில் see you in the next video. Until then, take care. Bye bye. நான் உங்கள் கண்ணன்.